ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அமுதாவும் அன்னலக்ஷ்மி சீரியலோட ஒரு மினி எபிசோடு தாங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, வடிவேலு நகையை எடுத்து மாற்றி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு சைடு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வடிவேலு மேலேயே சந்தேகப்படுறாங்க. அமுதா, செந்தில், அப்புறம் அப்புச்சி, இந்த மாதிரி எல்லாருமே வடிவேலு மேலேயே சந்தேகப்படுறாங்க. ஆனால் அண்ணன் என்னடானா, இல்லை என் பையன் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அமுதாவும் இல்லை, கண்டிப்பாக இதை வடிவேலு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்து சொல்கிறாங்க. ஆனாலுமே அண்ணன் அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி என் பையனை எல்லோரும் குறை சொல்லலாம், எப்படி தப்பு சொல்லலாம், நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. வேணான்னு சொல்லி எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அண்ணன் கேட்காம போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ் பார்த்துட்டு கரெக்டாக அந்த வளையலை எடுத்து பார்க்குறாங்க. இந்த வளையல் மாறி இருக்கும், அதனால் பேக் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே வடிவேலு அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாரு. மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. உடனே அண்ணன் பார்த்தீங்கன்னா, என் பையன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொன்னல, யாராவது நம்பினீங்களா? என்னமோ அமுதா எல்லாமே கரெக்டாக யோசிப்பா, கரெக்டாக முடிவு பண்ணுவான்னு சொன்னீங்க. இப்போது என் பையன் அவமானப்பட்டதுக்கு யார் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு செல்வாவும் அமுதாவும் பேசிகிட்ருக்காங்க. நீ எதுக்காகம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அவன் தப்பு பண்ணுவான்னு உனக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வா சொல்கிறாங்க. ஆனாலும் அமுதா, இல்லை மாமா, ஏற்கனவே அவனால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, இதுக்கு மேலேயும் அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அமுதா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஒரு பாப்பா ஒரு மொபைல் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நான் விளையாண்டுருக்கும்போது வீடியோ ஆன் ஆகிடுச்சுங்க, அதில் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம வடிவேலு அந்த நகையை மாற்றி வைக்கிற ஒரு வீடியோ இருக்குது. இதை பார்த்து தான் அமுதாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, ஓ இவன் வேலை தானா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அந்த பாப்பா கிட்ட இந்த வீடியோவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த செல்வா, மேலே அந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ணுறதுங்க, அவன் பண்ண தப்புக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல பிரச்சனை வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்கள் அப்பச்சியும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வா. ஆனாலுமே அது முடிச்சு போச்சு, அதை பற்றி பேச வேணான்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே உள்ள வந்ததுக்கப்புறம் அண்ணன் திருப்பி அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என் பையன் அவமானப்பட்டதுக்கு அமுதா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவேலு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அமுதாவும் போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.